தேவர்களின் அரசனான இந்திரனின் வெல்ல முடியாத வஜ்ராயுதத்தை ஒரு அரக்கன் உடைத்து விட்டான் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், இது வெறும் புராண கதையல்ல. மகாராஷ்டிராவில் இன்று வரை இருக்கும் ஒரு ரகசியமான கோவில் இந்த அதிசயத்திற்கு மிகப்பெரிய சாட்சியாக உள்ளது. ஒரு காலத்தில் மகாராஷ்டிராவின் ஒரு பகுதியில் கலிகூட் என்ற கொடூரமான அரக்கன் அட்டகாசம் செய்து வந்தான். பிரம்மதேவரிடம் வரம் பெற்ற அவன் அளவு கடந்த சக்தி பெற்றவனானான். ரிஷிகளையும் அப்பாவி மக்களையும் இரக்கமின்றி துன்புறுத்த தொடங்கினான். அவர்களின் வேதனையைக் கண்டு தேவர்களின் அரசனான இந்திரன் தானே போர்க்களத்திற்கு வந்தார். தனது அழிக்க முடியாத ஆயுதமான வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த அரக்கன் மீது பயங்கரமான தாக்குதலை நடத்தினார். ஆனால் அங்கே நடந்தது யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம். கலிகூட் தனது வரத்தின் சக்தியை பயன்படுத்தி இந்திரனின் வஜ்ராயுதத்தையே உடைத்துவிட்டான். வஜ்ராயுதம் உடைந்தது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இதை கண்டு தேவர்கள் அனைவரும் பயந்து திக்கற்றவர்களாக நின்றனர். அந்த நேரத்தில் தேவர்களின் வேண்டுதலை ஏற்று அந்த உடைந்த வஜ்ராயுதத்திலிருந்தே ஆதிசக்தி ஒரு ஆக்ரோஷமான தேவியாக அவதரித்தார். அவர் தனது சக்தி வாய்ந்த துணைவிகளான மாதா ரேணுகா மற்றும் மாதா காளிகாவுடன் இணைந்து அந்த கொடூரமான அரக்கனை நொடி பொழுதில் வதம் செய்து அவனை பூமிக்கடியில் சமாதியாக்கினார். ஆனால் இந்த இடத்தின் வரலாறு இங்கே முடிவடையவில்லை. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவை ஆக்கிரமிக்க முயன்றபோது மராட்டிய வீரர் பேஷ்வா பாஜிராவின் தம்பி சிமாஜி அப்பா அவர்களை எதிர்த்து போரிடச் சென்றார். போருக்கு முன் அவர் இந்த தேவியின் முன் நின்று ஒரு வேண்டுதல் வைத்தார். நான் இந்த அந்நியர்களை வீழ்த்தி கோட்டையை கைப்பற்றினால் உனக்காக ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டுவேன் என்று சத்தியம் செய்தார். தாயின் அருளால் அவர் போர்ச்சுகீசியர்களை தோற்கடித்து வசாய் கோட்டையை கைப்பற்றினார். தன் வாக்கின்படி அந்த தேவிக்கு ஒரு மிகப்பெரிய கோவிலை கட்டினார். இன்று அந்த கோவில் ஒரு கோட்டையைப் போலவே காட்சியளிக்கிறது. மகாராஷ்டிராவின் பால்கர் மற்றும் தானே எல்லையில் அமைந்துள்ள இந்த புனித ஸ்தலம் இன்று உலகம் முழுவதும் ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி யோகினி தேவி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. நீங்களும் பக்தியுடன் கமெண்டில் ஜெய் மாதாதி என்று எழுதுங்கள். இந்த மாதிரி அரிய ஆன்மீக கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். PA எடிட்ஸ்.